வணக்கம். இந்த பதிவு ட்ரோன்ஸ் பற்றியது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண ரிசப்ஷனில் தான் நம்ம ட்ரோன்ஸை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக இந்த ட்ரோன்ஸ் 2-3 சுற்றி வரும். அப்போல்லாம் கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இந்த ட்ரோன்ஸ் இப்படி ஒரு முக்கியமான வேலையை செய்யும் எதிர்காலத்தில் அப்படின்னு. இது வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துருச்சுங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரோன்ஸ் லிபரலைசேஷன் பாலிசி அறிவிச்சிருக்காங்க. இதன் பிரகாரம் இது வரைக்கும் 300 கிலோ மட்டுமே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி 500 கிலோகிராம் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த பாலிசி பிரகாரம் அறிவிப்பு வந்திருக்கு. இந்த ட்ரோன்ஸ் நம்ம அடிக்கடி எங்கே கேள்விப்பட்டோம்னா மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸில் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு ஆசிரமில் மக்கள் உள்ளே இருக்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அதை பயன்படுத்தினாங்க ஹரியானான்னு கேள்விப்பட்டோம். இப்போது இந்த ட்ரோன்ஸ் மெடிக்கல் சப்ளைஸ், ஃபார்மா இந்த மாதிரி இடத்துலாம் கூட இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, முதல்ல காஸ்ட் கம்மியாகும், 2வது டெலிவரி டைம் கம்மியாகும், 3வது ஆட்களை பயன்படுத்துவது குறையும், 4வது ரோட் டிரான்ஸ்போர்ட். இப்போது டெலிவரினா ஒரு டெலிவரி பாய் வண்டி எடுத்துகிட்டு வராரு. ஸோ அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன டிபெண்டன்ஸ் குறையும். அது தவிர நிச்சயமாக ரோட் பொல்யூஷனும் குறையும். இந்தந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ட்ரோன் டெலிவரியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, ஒன்று பர்டிகுலர் டைம்குள்ளே போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்சிங் ஹோமில் ஒரு இது இருக்குது, ஒரு சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்க, 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் 3:30 வரணும், 3:45 வரணும்னா நல்லா இதை பிளான் பண்ணி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் இந்த ப்ராடக்ட் இருக்கணும்னா அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு ரிமோட் லொக்கேஷன், வண்டியே போகாது அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஏதோ வெள்ளம் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு இயற்கையான அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா அப்போ கூட இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்பேஸில் அதனோட டிராஃபிக்கை யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? தேங்க்யூ.